நதிக்கரையில ஒரு கல்லு மேல ஒரு குட்டி எலி யோசனையோட உட்கார்ந்திருந்தது. பாவம், அந்த எலி ரொம்ப கவலையோட இருந்தது. அப்பதான் பக்கத்துல ஒரு முயல் வந்தது. எலி கவலையா இருக்கிறத பார்த்துட்டு முயல் இன்னும் பக்கத்துல வந்தது. அட, ஏன் இங்க இவ்ளோ கவலையா உட்கார்ந்து இருக்க? இதுக்கு முன்னாடி இந்த காட்டுல உன்னை பார்த்ததே இல்லையே. வேற காட்டை சேர்ந்தவனா? நதிக்கு அந்த பக்கத்துல இருக்கிற கிராமத்துல தான் என் வீடு இருக்கு. அப்படியா? அப்போ நீ எப்படி இந்த காட்டுக்கு வந்த? அந்த வீட்ல இருக்கிறவங்க தான் என்னை இந்த காட்டுக்குள்ள விட்டுட்டாங்க. இது ரொம்ப மோசமா இருக்கு. இப்ப என்ன பண்றது? எனக்கு தெரியல முயலி. நான் வீட்டுக்கு போகணும். அங்க போய் நான் என் அம்மா அப்பாவை பார்க்கணும். அப்புறம் ஏன் யோசிக்கிற? உடனே போய் அவங்கள பாரு. அட முயலி, எனக்கு நீச்சல் தெரியாது. உன்னால என்னங்க கூட்டிட்டு போக முடியுமா? நானும் உன்ன மாதிரி தானே இருக்கேன். எனக்கும் நீச்சல் தெரியாது நண்பா. ப்ளீஸ், எனக்கு எப்படியாவது உதவி பண்ணு. நீ கவலைப்படாத, ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்போம். நீ என் கூட வா. ஆமா, உன் பேர் என்ன? குஞ்சன். இப்படி அந்த எலியும் முயலும் நதிக்கரையிலிருந்து ஒன்னா அப்படியே காட்டுக்குள்ளார போனாங்க. நான் உன்னை சிங்கனுங்கிற ஒரு கொக்கு கிட்ட கூட்டிட்டு போறேன். சிங்கன் மனசு வச்சா உன்னை கண்டிப்பா நதிய கடக்க வைக்க முடியும். அதுக்கப்புறம் மனசுல நம்பிக்கையோட சின்கன்கிற கொக்க பார்க்க அவங்க போனாங்க. ஆமாப்பா தவளை, நான் உண்மையத்தான் சொல்றேன். நான் ஒரு முறை என் முதுகல யானையை தூக்கிக்கிட்டு பறந்தேன். என்ன கிண்டல் பண்றீங்களா? 2 பேரையும் நான் கொத்திடுவேன். இங்க இருந்து போங்க. ஏய். ஹலோ சின்கா. என்ன விஷயம்? நான் உன்கிட்ட ஒரு உதவி கேட்கலான்னு வந்திருக்கேன். என்னால உனக்கு உதவி எல்லாம் செய்ய முடியாது, புரியுதா? என்னால முடியாது. இங்க இருந்து போ. அட போன்னு சொல்றல. ப்ளீஸ், அப்படியெல்லாம் சொல்லாத. நான் என்ன வேணாலும் சொல்லுவேன், அது ஏன் இஷ்டம். இங்க இருந்து போ. என்னோட அழகா பார்த்தேல்ல. முயலும் அந்த எலியும் சிங்கன் கொக்க கிட்ட உதவி கேட்க வந்தாங்க. அவன் அப்ப ரொம்ப கோவத்துல இருந்தான். அதனால அவங்களுக்கு எந்த உதவியும் கிடைக்கல. அதுக்கப்புறம் அந்த முயலும் எலியும் கொக்க பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தத்தோட திரும்ப போனாங்க. நாம இப்ப என்ன பண்றது முயலி? நீ வருத்தப்படாத, கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா நமக்கு உதவி கிடைக்கும். நீ நம்பிக்கையோட இரு. அப்படியே நடந்தே 2 பேரும் நதிக்கரைக்கே திரும்ப வந்துட்டாங்க. அப்பதான் இக்குருங்கிற ஒரு ஆமை முயலுக்கு தெரிஞ்சவன். அவங்கள பார்த்ததும் நதியிலிருந்து கரைக்கு வந்தான். அங்க பாரு முயலி, அது ஆமை தானே? ஆமா. ஓஹோ, முயல் நண்பா, இங்கேயா இருக்க? நீ இங்க என்ன பண்ற? நான் என்ன சொல்றது ப்ரோ, என் எலி நண்பனை நதிக்கு அந்த பக்கம் எப்படி கூட்டிட்டு போறதுன்னு யோசிக்கிறேன். ஓஹோ, இதுதான் விஷயமா? ஏன் மேல நீங்க ஏறிக்கோங்க, நான் உங்களை அங்க கூட்டிக்கிட்டு போறேன். இங்க பாரு நண்பா, ஜாக்கிரதையா உட்காந்துக்கோ. நதியில ஒரு பயங்கரமான முதலை இருக்கு. என்ன நண்பா, நீ ஏன் இப்படி எல்லாம் சொல்ற? உனக்கு என் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? அப்படி இல்ல ஈக்ரோ, ஒருவேளை முதல்ல வந்துடுச்சுன்னா நீங்க எப்படி தப்பிப்பீங்க? ப்ளீஸ், நீ எதுவும் சொல்ல வேண்டாம் முயலி. எனக்கு எல்லாமே தெரியும். என் அப்பா அம்மா என் வரவுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும் நண்பா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு. நம்ம ஏதாவது ஒரு வழிய பார்க்கலாம். இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல. நான் இவர் கூட கிளம்ப போறேன். முயல் நண்பா, பயப்படாத. நான் எந்த ஆபத்தும் இல்லாம, எந்த பிரச்சனையும் இல்லாம எலி நண்பனை அந்த கரையில போய் சேர்த்துடுறேன். ஆமை மேல பயணத்தை ஆரம்பிச்சதுல எலிக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவன் மனசுல வீட்டுக்கு போற ஆனந்தம் இருந்தது. அவனோட சந்தோஷத்தை கட்டுப்படுத்தவே முடியல. நதியில இருந்த தாமரைப்பூ மேல நிறைய பட்டாம்பூச்சிகளும் தும்பிகளும் பறந்துகிட்டு இருந்தது. இவங்க போய்கிட்டு இருந்த பாதி வழியிலேயே ஆமையும் எலியும் அந்த முதலைய பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. அட, முதலையா? எலி நண்பா, நாம இப்ப என்ன பண்றது? சீக்கிரம் போ, இல்லனா அது நம்மள சாப்பிட்டுடும். ஓ, என்ன தைரியம் இருந்தா என்கிட்ட இருந்து தப்பிக்க பாப்பீங்க? முதல்ல சார், நாங்க அந்த பக்கமா போகணும். எங்களை நீங்க விட்டுருங்க. கண்டிப்பா நான் உங்களை விட்டுறேன். உங்களை சாப்பிட்டுட்டு நதிக்கரையில விட்டுறேன். அது வரைக்கும் இங்கேயே இருங்க. முதல்ல அண்ணா, நான் வீட்டுக்கு போகணும். என்ன விட்டுருங்க.
என் முன்னாடி யார் வந்தாலும் உயிர் பயத்தோட தான் இருப்பாங்க. பாவம் அந்த எலி. இப்ப அதுக்கு எப்படி உதவி பண்றது? ஆமையே, நாம ஏன் திருடன் போலீஸ் விளையாடக்கூடாது? இங்க பாருங்க, நான் போலீஸ், நீங்க ஓடுங்க. ஒருவேளை நான் உங்களை பிடிச்சிட்டா நான் உங்களை சாப்பிட்டுருவேன். அதே நேரத்துல ஒரு தும்பி கரையில இருந்த முயல் கிட்ட வந்துச்சு. அதோட கண்ணை பார்த்து நடந்த மொத்த கதையையும் முயல் கிட்ட சொல்லுச்சு. முயலும் தும்பியும் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து சிங்கன் கொக்க பார்க்க போனாங்க. சிங்கன் நமக்கு உதவி செய்வானா தும்பி? பண்ணுவாரு. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ என்ன சிங்கன் கிட்ட கூட்டிட்டு போனாலே போதும். சிங்கன் அந்த குளத்துக்கிட்ட தான் இருக்கான் நம்ம சிங்கன். ஹாய் சிங்கன் அண்ணா. யார் அதே? உங்களுக்கு என்ன வேணும்? ஒருவேளை நீங்க உதவி கேட்டு வந்திருந்தீங்கன்னா என்னால செய்ய முடியாது. இல்லண்ணா, உதவியெல்லாம் வேண்டாம். அப்ப வேற என்ன? என்ன விஷயம்னா, நம்ம நதியில இருக்கிற அந்த முதல சொல்லுது, அதை விட வேகமா யாராலையும் அந்த நதியை கடக்க முடியாதா? என்ன பேச்சு இது? எவ்வளவு மோசமா? ஓ, இதுதான் நம்ம தும்பியோட ஐடியாவா? ஆமா சிங்கன், அந்த முதல்ல உன் கூட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நான் அந்த முதல்ல கிட்ட சொன்னேன், சிங்கன் ரொம்ப புத்திசாலி, யானைய கூட தூக்கிட்டு பறப்பா, ரொம்ப புத்திசாலின்னு சொன்னேன். ஆமாமா, நீ சொன்னதெல்லாம் உண்மைதான் முயலே. நான் ரொம்ப பெரிய பலசாலி. அதனாலதான் நாங்களும் அந்த முதலையோட சேலஞ்சை ஏத்துக்கிட்டோம். நாங்க தான் ஒரு ஆமை மேல எலிய உட்கார வச்சு அந்த முதல கிட்ட அனுப்பி இருக்கோம். சரி, நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்ணணும்? ஓ, பெருசாலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க அந்த எலிய நதிக்கு அந்த பக்கம் கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்துடணும். என்ன இது இவ்வளவு தானா? இது ரொம்ப சாதாரணம், சுலபத்துல செஞ்சு முடிச்சிருவேன். வாங்க, நாம கிளம்பலாம். கொக்கோட சேர்ந்து முயலும் தும்பியும் நதிக்கரைக்கு கிளம்புனாங்க. அதே சமயம் இங்க நதியில ஆட ஆமைய செடிக்கு பின்னாடியே சுத்திக்கிட்டே இருந்தானா எனக்கு தலை சுத்தது. அப்படின்னா எங்களை விட்டுடலாம்ல. இது நல்லா இருக்க. நீங்க இந்த செடிக்கிட்டயே சுத்திக்கிட்டு இருங்க. நான் முயல் சொன்ன பேச்ச கேட்டிருக்கணும். நான் ஏன் இவ்வளவு அவசரப்பட்டேன்? நீ சரியா சொன்ன. நானும் யோசிக்காம தண்ணிக்குள்ள இறங்கி வந்துட்டேன். நாம மட்டும் முயலோட பேச்ச கேட்டிருந்தோம்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது. ஒரு சின்ன முதல்ல இந்த கொக்கு கிட்டயே போட்டு போறானா? பாத்தியா, உன்னை நான் எப்படி காப்பாத்திட்டேன்னு. இப்படி அந்த எலி அவங்க ஊருக்கு வந்து சேர்ந்தது. எலியோட அப்பா அம்மா அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. யோசிக்காம அப்படியே தண்ணியில இறங்கி ஆபத்தை தேடிக்கிட்டதுனால ஆமை ரொம்பவே வருத்தப்பட்டுச்சு. முயல் அந்த தும்பி செஞ்ச உதவிக்கு பெரிய நன்றி சொல்லுச்சு. இங்க நம்மளோட சிங்கன் கொக்கு ஆமைய தோக்கடிச்சு அந்த மொத்த காட்டுக்குமே ஒரு ஸ்டார் ஆயிட்டான். இப்போ கொரங்காண்டி டீமுக்கு மீண்டும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ பாயிண்ட் நிலை 4-3. தாகத்தின் நண்பன் மேகத்தின் பிள்ளை. அமக்கலாம். சொல்ல சொல்ல சீக்கிரம் பதில் சொல்ல. பதில் நான் சொல்றேன். யோசிச்சு சொல்லு. தப்பான பதில்னா பாயிண்ட் அவங்களுக்கு. மழைதானே? சரியான பதில். இப்போ பாயிண்ட் நிலை 4-4. சின்ன மச்சான் சபத்த மச்சான் சபத்த மச்சான் தன்னன்னா தன்னனா 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 சின்ன மச்சான் சபத்த மச்சான் சபத்த மச்சான் தன்னனா 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 தன்னனா. ஐயோ, அந்த தினமயில வந்துட்டு இருக்கு. அவன் வந்தா நம்ம விளையாட்டெல்லாம் கெடுத்துடுவான். என்ன எல்லாரும் இங்க கூட்டம் போட்டுட்டு இருக்குங்க? ஒன்றும் இல்லை தினா, நாங்கெல்லாம் சேர்ந்து புதிர் போட்டி விளையாடுறோம். புதிர் போட்டியா? நல்லா இருக்கே. அப்படின்னா நானும் வரேன். சரி, யாரெல்லாம் இங்க டீம்? நாங்க 3 பேரும் ஒரு டீம். நானும் யானை மாமாவும் ஆமக்குட்டியும் ஒரு டீம். அப்போ தினா,
எந்த டீம்? எனக்கா? எனக்கு டீம் எல்லாம் வேணாம். நான் ஒருத்தனே போதும். நீங்க எல்லாரும் ஒரு டீம்ல இருங்க. அது எப்படி? அது போதும். என் கேள்விக்கு பதில் சொல்ல மூளையுள்ள யார் இருக்காங்க இங்க? இந்த அப்படி என்னோட முதல் கேள்வி. ரெடி? தாயோ கடல், தந்தையோ சூரியன்? தாயோ கடல், தந்தை சூரியன். புரிஞ்சுது. பதில் மேகம் தானே. மேகமா? இல்ல. இதுக்கு பதில் தண்ணி தானே. மொட்டா பசங்க. யாருக்குமே தெரியாதா? அப்போ நானே சொல்லவா? பதில் நான் சொல்றேன். நீயா? சொல்லு சொல்லு. உப்பு. சரியான பதில். சரி, இந்த என்னோட அடுத்த கேள்வி. நம்ம கூடவே இருப்பா, ஆனா அவன் இருட்டுல எங்கேயோ போய் ஒளிஞ்சுப்பான். சொல்லு. என்னது? நம்ம கூடவே இருப்பா, ஆனா அவன் இருட்டுல எங்கேயோ போய் ஒளிஞ்சுப்பான். பூதம். ஏய் போங்கடா, அதெல்லாம் இல்ல பதில். என்ன ஆமக்குட்டி, இதோட பதிலும் உனக்கு தெரியுமா? தெரியும். அதுவும் உனக்கு தெரியுமா? பதில் நிழல். சரியான பதில். மலை மாதிரி வந்த தினமயில் எலி மாதிரி ஆயிடுச்சு. தண்ணியில வாழற எல்லாமே ரொம்ப புத்திசாலிங்க. புத்திசாலியா இவனா? டேய் ஆமா பயலே, அப்படின்னா என்ன ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்க உன்னால முடியுமா? குருவி பொண்ணுக்கு தெரியும். நான் தினாவே பறந்து தோக்கடிப்பேன். உன் கூட இல்ல போட்டி. இவனோட, இந்த புத்திசாலியோட. இவன் மூளை வச்சோடட்டும். ஆமா பார்க்கலாம். மூளை வச்சு ஓடுறது கஷ்டமா இருக்குல்ல? ஏய் என்ன சொல்ற? ஓடுறியா இல்ல தோத்தேன்னு ஒத்துக்கிறியா? ஐயோ வேண்டாம், பந்தயத்துக்கு நான் வரல. ஓடு ஓடு ஆமக்குட்டி ஓடு. ஆமக்குட்டி தான் ஜெயிக்க போகுது. நீ ஜெயிப்ப ஆமக்குட்டி. நாம மனசு வச்சா நடக்காதது ஒண்ணுமே இல்ல. ஓட்டப்பந்தயத்துக்கு தயாரா ஆமக்குட்டி இங்க வந்தாச்சு. தீனா முயல் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு உடனே வர வேண்டும். ஏய் பெண் வாங்க இன்னும் நேரம் இருக்கு. என்ன சொல்ற? ஓடுறதுக்கு ரெடி தானே? என்ன? ஆமா, நானும் ரெடி தான். இப்போ இங்க போட்டி ஆரம்பிக்க போகுது. ஓட வேண்டிய வழி நீரோட தாண்டி சின்ன மலை ஏறி தவளக்குளத்தை சுத்தின பிறகு கேரட்டு காடை சுத்தி இதே இடத்துக்கு திரும்பி வர வேண்டும். விசில் கேட்டவுடன் ஓட ஆரம்பிக்கணும். ரெடி? சின்ன மச்சான் சபத்த மச்சான் சபத்த மச்சான் தன்னன்னா தன்னனா 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 தன்னனா. நீரோட தாண்டி. ஆஹா ஆஹா. சின்ன மலை ஏறி. ஏறுடா ஏறுடா ஏறு ஏறு ஏறுடா. தவளக்குளத்தை சுத்தி சுத்துடா சுத்துடா. கேரட் காடு சுத்தி. எப்படி? கேரட் காடு சுத்தணுமா?
சரி, கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு சுத்தலாம். அப்பாடா, வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் தூங்கலாம். அவன் இங்க ஓடி வர்றதுக்குள்ள நாளைக்கு விடிஞ்சிடும். ஆமக்குட்டி வாழ்க, ஆமக்குட்டி வாழ்க. வாழ்க. என்ன நடக்குதுங்க? ஆமக்குட்டி வாழ்க, ஐயோ, வாழ்க, ஆமக்குட்டி வாழ்க. வாழ்க. அடடா, யாரப்பா இது? ஆமையும் முயலுமா? அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த சண்டைலாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சோ? சண்டையா? அதுவும் எங்களுக்குள்ளயா? எந்த முட்டாள் இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னா? ஓட்ட பந்தயத்துல முயலை தோக்கடிச்சதுல இருந்து நானும் இந்த ஆமைக்கு ஒரு பெரிய ஃபேனா மாறிட்டேன். அப்படியா? சந்தோஷம். முயலே, அந்த நரி சொல்றத கேட்டல்ல? எனக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஆமா, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை? அன்னைக்கு மாதிரியே ஒரு ஓட்ட பந்தயத்தை நாம மறுபடியும் ஒரு தடவை நடத்தி பார்த்துடலாமா? என்னது? இப்பவா? ஆமா, இப்பதான். முயல் முன்னாடி ஓடி போனாலும் ஆமைக்கு துணையா நான் பக்கத்திலேயே இருப்பேன் இல்லையா? அப்படி பார்க்கும்போது நான் இந்த ஆமைய தனியா தனியா இல்ல இல்ல அது தனியா இது பாராட்டலாம் இல்லையா? அதை தான் சொன்னேன். வேணாம் வேணாம், உன்னோட எந்த கோல்மால் வேலையும் என்கிட்ட செட் ஆகாது. இங்க பாரு ஆம, இது அந்த நரியோட ஏதோ ஒரு கோல்மால் வேலைதான். வா, நம்ம போலாம். என்னடா இது, நம்ம போட்ட பிளான் வேலைக்கு ஆகலையே. ஆமையை பிடிச்சி சாப்பிடலான்னு ஆசைப்பட்டோம், ஆனா அது இன்னைக்கு ஒன்றும் சரி வரல. ஆமா, அன்னைக்கு நடந்த ஓட்டப்பந்தயத்துல நீ என்ன தோக்கடிச்சல்ல, அதுக்கப்புறம் எனக்கு இந்த காட்டுல இறங்கி நடக்க முடியாத அளவு ஆயிடுச்சு. உன்னை நான் தோக்கடிச்ச கதை இருக்குல்ல, இந்த நாட்டில் மட்டும் இல்ல, உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் இந்த கதை இப்ப சூப்பர் ஹிட்டா போய்கிட்டு இருக்குன்னா பாரேன். என்னது? அப்படியா? என்னால ஊர் உலகத்துல இருக்கிற முயலுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சா? என்ன சொன்னாலும் உனக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தது உண்மைதான். அது இப்ப முடிவுக்கு வந்துடுச்சுல்ல. அகங்காரம் இல்லைன்ற எந்த ஒரு அகங்காரமும் எனக்கு இல்ல. ஆமா, அங்க பாரு, ஒரு சிங்கம் வருது. அச்சச்சோ, சிங்கம் நம்மளை பாத்திருச்சு போல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால சிங்கத்தை ஒன்றும் பண்ண முடியாது. பதிலா அவன் தான் நம்மளை ஏதாவது பண்ணுவான் பாரு. எந்த நேரத்துல நீ இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? முயலே, உன் கதை முடிச்சிருச்சுன்னு நினச்சிக்க. சிங்கம் உன்னை பிடிச்சி தின்னுடும். உனக்கு உயிர் மேலே ஆசை இருந்தா எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சுக்கோ. அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? யாரு? நானா? இதோ இந்த ஓட்டுக்குள்ள பதுங்கிக்குவேன். ஆமா. இப்ப இதுல இருந்து தப்பிக்க ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. எதுக்கு எப்படியோ இன்னைக்கு இறைய
ஓடி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. டேய் முயல், இன்னைக்கு என்னுடைய இறை நீதான். இது நல்லா இருக்கே. சிங்கம் அண்ணனுக்காக ஒரு பரிசு வச்சு நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமா? என்கிட்ட வந்து இப்படி சொல்ற நீ? ஏன், என்னது பரிசு வச்சிருக்கியா? நீ என்ன சொல்றன்னு புரியலைங்க. இந்த பாரதா நீ சொல்ற அந்த பரிசா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணன். இந்த பாறை கடியில ஒரு குழி இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த பரிசு இருக்கு. ஆமா, நீ என்னதான் சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலைங்க. நான் இந்த பக்கமா வரும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. இங்க வந்து பார்த்தா அந்த குழிக்குள்ள ஒரு மான் விழுந்து கிடக்குது. என்னது, மானா? எங்க? அந்த மான் ஓடி போகாம இருக்கதா நான் இந்த பாறையை தூக்கி இது மேல வச்சிருக்கேன். உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அண்ணன். மானை பிடித்து தின்று எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு வாயில கெச்சி ஊறுது. நீ அப்படி தள்ளிப்போ, நான் அந்த மானை பிடிச்சு திங்கிறேன். அண்ணா அண்ணா, அவசரப்படாத அண்ணன். இந்த பாறையை நல்லா அழுத்தி புடிச்சுக்கோ. நான் போய் அந்த மானை குழியில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன். நீ சொல்றத நம்புற மாதிரி இருக்கு. நீ போயிட்டு எவ்வளவு நேரத்துல வருவ? சீக்கிரமா வந்துடுறேன். சீக்கிரம் வா. இந்த முயல் எங்க போச்சு? ஆளையே காணுமே. இந்த பாறையை அமைக்கி பிடிச்சிக்கிட்டு நின்னதால என் கையே வலிக்குது. ஐயோ, இங்க எந்த குழியையும் காணுமே. அந்த முயல் என்ன நல்லா ஏமாத்திடுச்சு போல இருக்க. டேய் முயலே, நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல, என்னையவா ஏமாத்துன? டேய் நண்பா, என்ன கொஞ்சம் நிமித்தி விடுறியா? உனக்கெல்லாம் உதவியே பண்ணக்கூடாது. நீ சரியான ஒரு ஏமாத்து பேரோலி. எனக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ நீ எனக்கு உதவி பண்ணாம ஓடிட்டல்ல. இப்ப நான் வேணா உன்னை காப்பாத்தலாம், ஆனா இனிமே நம்ம நட்பு எதுவும் தொடராது. என்னை மன்னிச்சிடு நண்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடு நண்பா. இனிமே இப்படி ஒரு தவறு நடக்காது, சத்தியமா.